இதில் ஆளுநருக்கு என்ன விஷயம்? ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்லை அவர் போய் மம்முட்டி எடுத்து விட்டுவாரா? என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்லை ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில் எடுத்துகிட்டு போய் தூர்வாருவார். இல்லை அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்லை யார்ட்டையோ வந்து WRT போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே கிளம்புறது? எங்கேயும் கிளம்புறது. ஆளுநர் மக்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் மாளிகை களமிறங்கி எங்கேயும் போக முடியாது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருக்கும். அவருக்கு தேவையான மூணு PA 2 செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆளுநர் மாளிகைக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். வைகையை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்வருடைய உத்தரவின் பேரில் உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசில் வந்து அங்கே பெண்டிங் இருக்குது. அங்கேருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்களில் வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்று வருது. இன்னும் வந்து ஒன்றிய அரசுக்கு அனுமதி சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் ஸோ உடனடியாக துவக்கப்படும். இதில் ஆளுநருக்கு என்ன விஷயம்? ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்லை அவர் போய் மம்முட்டி எடுத்து விட்டுவாரா? என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்லை ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில் எடுத்துகிட்டு போய் தூர்வாருவார். இல்லை அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்லை யார்ட்டையோ வந்து WRT போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே கிளம்புற முடியும்? எங்கேயும் கிளம்புற முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதுக்கு அந்த வேலைகளுக்கு மட்டும் அவர் தலையிட்டால் போதும். தூர்வார வைகையில் போகிறோன்னு எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்டுக்கு விடுவாரா? இல்லை அவர் போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்துகிட்டு போய் தூர்வாருக்கு போவாரா? ஆளுநர் மக்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் எடுத்துட்டு இருக்கு. அரசு இயந்திரத்திற்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயந்திரத்திற்குள் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதிகாரிகளும் கண்டிப்பாக முதல்வருடைய உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக யாரும் எந்த ஆய்வுக்கும் ஆளுநரோட ஆய்வுக்கு பங்கேற்பது தவிர்க்க வேண்டும்.